அதில வந்து சில பிரச்சனைகளும் இருந்தது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, தனது 92வது ஆண்ட ஒட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விமான சாகச நிகழ்ச்சி ஒண்ணு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில வந்து மெரினா பீச்ல தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எதிர்பார்க்காத அளவுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் வந்து அங்க வந்திருக்குது. கிட்டத்தட்ட 15,00,000 பேர் கிட்ட அங்க வந்ததா வந்து கூறியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடந்தது பார்த்தீங்களா? அந்த டைம்ல கூடுனதுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து ரீசென்ட்டா கூடியிருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. கூட்ட நெரிசல்ல அப்படி அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம ஒரு 5 பேர்கிட்ட வந்து இறந்திருக்கிறாங்க. மற்றும் 250 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. மயக்கம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சின் திணறல், அப்புறம் வந்து மயக்கம் ஏற்படுதல். இந்த மயக்கம் ஏற்படுதல் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,